வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாலேயே துவண்டு போகிற உள்ளத்தையும் தூக்கி விடுற வகையில் பாடல்களை நச்சென்று எழுதக்கூடியவர் தான் கவிஞர் கண்ணதாசன். இவரது பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியம் கொண்டவைன்னே சொல்லலாம். நடிப்பின் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்ததால் தன்னோட 16 வயசுலேயே சென்னைக்கு ஓடி வந்து விட்டார் கண்ணதாசன். தன்னோட முதல் வாய்ப்பாக கிடைச்சதே எழுதக்கூடிய வாய்ப்பு தான். இவர் முதல்ல கண்ணியின் காதலிங்கிற படத்தில் கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலை தான் எழுதியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் சுமார் 4500 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். 7 பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இவர் 54 வயதுக்குள்ளேயே அனைத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். உலகத்திலேயே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதியவர் கண்ணதாசன் தான். அவர் இறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே எழுதிவிட்டாராம். அவர் கடைசியாக எழுதிய பாடல் 3ஆம் பிறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே பாடல்தான். கண்ணதாசன் கிட்ட ஒரு பாடல் காட்சியை கொடுத்துட்டோம்னா 30 நிமிஷத்தில் அதை எழுதி முடிச்சிருவாராம். கண்ணதாசனுக்கு ஒரு சமயம் 5000 ரூபாய் பணம் தேவை இருந்துச்சு. அவசரமாக ஊருக்கு கிளம்ப ரயில் நிலையத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இயக்குனர் ஸ்ரீதர் ஃபோன் பண்ணி ஒரு பாடலை எழுதி கொடுக்கணும்னு கேட்டாராம். அதற்கு கண்ணதாசன் பண தேவைக்காக அவசரமாக ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்களாம். உடனே ஸ்ரீதர், நீங்கள் கையோடு பாடலை எழுதி கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். உடனே கண்ணதாசனுக்கு பாட்டு எழுதணும், பணமும் தேவை, ஊருக்கும் போகணுன்ற சூழலில் 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டை எழுதி கொடுத்தாங்களாம் கண்ணதாசன். அந்த பாட்டு ஸ்ரீதருக்கும் ரொம்பவே பிடிச்சிட கண்ணதாசனும் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்களாம். அந்த பாட்டு தான் நெஞ்சில் ஒரு ஆலயம்ன்ற படத்தில் வரக்கூடிய முத்தான முத்தல்லவோ என்ற பிரபலமான பாடல்னே சொல்லலாம். இதுதான் கண்ணதாசன் 10 நிமிடத்தில் எழுதிய பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது.